நாளைக்கு மறுநாள் விஜயோடைய பொதுக்கூட்டம் ஈரோடுல மாபெரும் பொதுக்கூட்டம். 82-83 நாளுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த பொதுக்கூட்டத்தை பற்றி பேச தான் போகிறோம். அதே 18ஆம் தேதி நாளைக்கு மறுநாள் வந்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பராசக்தி படத்தோடைய கண்காட்சி ஒன்று நடக்குது. வந்து பராசக்தி படம் உங்களுக்கு தெரியும், அது ஒரு இந்தி எதிர்ப்பு போராட்டம் சம்பந்தமான ஒரு கதை. அது வள்ளுவர் கோட்டம் வந்து தமிழுக்கும் குறிப்பாக அதை கட்டினவர் வந்து கலைஞர் கருணாநிதி. அப்போ இந்திக்கும் அவருக்கும் தொடர்பு உண்டு, இந்தி போராட்டத்துக்கும் அவருக்கும் தொடர்பு உண்டு. அந்த இந்தி போராட்டத்தில் என்னென்ன இருந்தது, அந்த அந்த ஆவணங்கள், அந்த குறிப்புகள், அந்த கண்காட்சியில் முக்கியமான சில விஷயங்கள், அப்புறம் ஒரு சின்ன குறும்படம் ஒன்று, அப்புறம் பத்திரிகையாளர்லாம் வந்து சந்திப்பு, இதெல்லாம் நடக்குது. சரி, இது ஈரோடு விஜய் கூட்டத்துக்கும் பராசக்தி சிவகார்த்திகனுடைய அந்த வள்ளூர் கோட்டை கண்காட்சிக்கு என்னப்பா சம்பந்தம் அப்படின்னா, இப்போ அப்படிதான் நிலைமை ஆயிடுச்சு. வந்து விஜய் அந்த ஈரோடு பொதுக்கூட்டத்துக்கு போறதுனால்தான், அந்த பொதுக்கூட்டத்தை வச்சிருக்கிறதுனால்தான் அதை வந்து சீர்குலைக்கிறதுக்காக அதற்கு எதிராக வள்ளுவர் கோட்டத்தில் பராசக்தி படத்தினுடைய ஒரு கண்காட்சியை, ஒரு பிரஸ் மீட்டை, ஒரு விழாவை சிவகார்த்திகை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஏன்னா சமீபமா பார்த்தா அந்த சிவகார்த்திகனை போட்டு ஏங்க இப்படி அடின்னு அடிக்கிறீங்க? அவர் என்னங்க பண்ணார்? வந்து ஏதோ சொல்றேன், சினிமாவோட எந்த பின்புலமும் இல்லாத ஒருத்தர் வந்தார் அப்படின்றதுக்காக எந்தவித ஆதாரமும் இல்லாமல் நீங்க பாட்டு சகட்டு மெனிக்கு அடிக்கிற அடி இருக்குது. இதெல்லாம் துப்பாக்கி கொடுத்த விஜய் கூட கம்முன்னு இருக்காரு. வந்து துப்பாக்கி வாங்கின சிவகார்த்திகன் கூட கம்முன்னு இருக்காரு. என்னென்னவோ சொல்லி வந்து ஜனநாயகம் கூட வந்து மோதிப்பாரு, வச்சுப்பாரு, பீஸ் பீஸாவ, தூளாவ, யாருக்கிட்ட வந்து மோதிர நீ இதை வந்து விஜய் சொல்லணும், இல்லைன்னா வினோத் சொல்லணும், அல்லது விஜய் வச்சு தயாரிக்கிற அந்த KVN நிறுவனம் சொல்லணும். அது அவங்க தான் சொல்லணும். உண்மையா அவங்களுக்கு போட்டி அதுதான். வந்து உண்மையா விஜய் தான் சொல்லணும், இல்லை விஜய் சார்பாக யாராவது சொல்லணும். வந்து ஜெகதீஷோ வேற யாராவது வந்து கூட சொன்னா கூட ரைட்டு. என்ன காரணமே தெரியல. வந்து சரி வரட்டுமே, ஒரு பண்டிகை நாள்ல 12 படம், 13 படம், 14 படம் அந்த காலம்லாம் இருக்குது. இப்போ சரி காலம் மாறி போச்சு. ஆனால் 2 படம் 3 படம்லாம் வந்தது. வந்து தீபாவளிக்கு வந்தது 4 படம்லாம் வந்தது. வரட்டுமே. ஒன்றும் இல்லைங்க, ஒரு வீடியோ ஒன்று வைரலாக இருந்தது. கோயம்புத்தூர்ல போய் ஒரு இசையமைப்பாளர், அவர் பேரை சொல்ல விரும்பல, தெரிஞ்சுப்பீங்க நீங்களே. அவர் போய் ஜவுளி எடுக்க போய்க்கிறாரா, அது விளம்பரத்துக்கு போய்க்கிறாரான்னு தெரியல. அங்குள்ள ஊழியர்கள்லாம் சேர்ந்து அவருடைய ஒரு பிரபலமான ஒரு பாட்டை ஒன்று பாட சொல்லி கேட்குறாங்க. அவர் அந்த ஈகோக்கு எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபோனில் அந்த வரியை படிச்சுக்கிட்டு அப்படி பாடிக்கிட்டு இருக்காரு. காலம் கூட போடல, பாடுறாரு. சுற்றி நின்று அத்தனை பேர் வந்து அதை செல்ஃபோனில் எடுக்கிறாங்க, ரசிக்கிறாங்க. பிரமாதமாக இருக்குது. இது ஒரு சம்பவம்னு வச்சுங்களேன். பராசக்தி படத்தில் வந்து தரக்கு தரக்கு அப்படின்னு ஒரு பாட்டு வந்து ஜிவி பிரகாஷ் இசையில் சிவகார்த்திகன் பாடியிருக்காரு. அந்த மியூசிக் டைரக்டர் ஜவுளி கடையில் நின்று கோயம்புத்தூர்ல பாடினதுனால்தான் இம்மீடியட்டா ஜிவி பிரகாஷ் கிட்ட போய் சிவகார்த்திகைய எனக்கு ஒரு பாட்டு ஒன்று கொடுங்க, தரக்கு தரக்குன்னு ஒரு பாட்டை ஒன்று கொடுங்கன்னு அதுக்காக தான் பாடினாரு. அதாவது இப்படியா முடிச்சு போட்டு பேசுறது. நான் என்ன சொல்றேன்னா, உண்மையிலே சிவகார்த்திகேயன் ஒரு வெயிட்டான ஒரு ஆளா இருக்காருன்னு வச்சுங்க. ஒரு அரசியல் பின்புலம் இருக்காரு, இல்லது வந்து ஒரு பிரதமருடைய மகனா இருக்காரு, ஒரு முதலமைச்சருடைய மகனா இருக்கு, ஏங்க ஒரு கவுன்சிலருடைய பிள்ளையா இருக்காரு வச்சுங்க. வந்து அவருக்கு ஒரு பலம் இருக்குதுன்னு வச்சுங்க. நீங்க இந்த அளவுக்கு எதிர்ப்பீங்களா? எதுக்கு? வந்து என்ன காரணம்? வந்து சரி ஏங்க தப்பு தான் பண்ணிக்கிட்டுங்க. வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் குடும்பத்துல போய் கூத்தடிச்சிட்டாரு, கும்மாளம் பண்ணிட்டாருன்னு என்ன ஆதாரம் இருக்குது? சரி, அந்த மியூசிக் டைரக்டர் வந்து கும்பிடட்டுமே, அவர் வந்து ஏதாவது சொல்லட்டுமே, அந்த சம்பந்தப்பட்ட அந்த பெண் வந்து பேசட்டுமே. ஏன் தொடர்ச்சியா ஒருத்தர் மேல வந்து இவ்வளவு பெரிய வன்மை வைக்கிறீங்க நீங்க? இது உண்மையிலேயே வந்து சிவகார்த்திகேயன் கடந்து வந்த பாதனது இல்லை. அது அந்த பாதையை தவிர இந்த வெற்றி ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சு, இல்லது வந்து பூமியில் ஒரு வெற்றி வந்து வந்துருச்சு அவருக்கு அப்படின்ற காண்டு ஒரு பக்கம் தான். அந்த காண்டோட வெளிப்பாடுதான் அது. இந்த தரக்கு தரக்குன்னு பாட்டு பாடி இருக்காருன்னு கிண்டலுக்கு தான் அது சொன்னேன். வந்து அவர் ஏற்கனவே இந்த வாயாடி பெத்த புள்ள, அப்புறம் ஒரு 2-3 பாட்டுலாம் பாடியிருக்காரு. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சி பாடல் மாதிரியான ஒரு பாட்டு தான். வந்து இந்த ஆந்திராவில் ஒரு ஃபேமஸான ஒரு புரட்சி பாடகர் இருந்தார் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு இந்தி எதிர்ப்பு சம்பந்தமான ஒரு பாட்டு அவர் சொந்த குரல்ல பாடியிருக்காரு. இதுக்கு போயிட்டு என்னென்னலாம் வந்து கனெக்ட் பண்ணி பேசணுமோ, ஜனநாயகன் அது பாட்டுன்னு அது இருக்க போகுது. கண்டிப்பா ஜனநாயகன் 9ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது. இது 14ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகட்டும். ஆயிட்டுமே வந்து 9ஆம் தேதி தான் வரட்டும். என்னன்றா நான் படம் நல்லா இருந்தா 5 படம் வந்தா கூட சரி, ஒரு ஃபெஸ்டிவல் தானேங்க. வந்து கிட்டத்தட்ட அதுவும் இந்த பொங்கல் வந்து 10 நாள் வந்து முழு விடுமுறை வந்து கொண்டாட போறாங்க. அதுவும் சென்னையில வந்து பெரும்பாலும் யாரும் படம் பார்க்கறதுக்கு மாட்டாங்க, எல்லாரும் சொந்த ஊர்ல பார்க்க போறாங்க.
எத்தனை படம் கூட, எத்தனை கிளாஸ் படங்கள்லாம் வந்திருக்குது வந்து, கிளாஸ் விட்ட படங்கள்லாம் எத்தனை வந்திருக்குது. வரட்டுமே, என்ன இருக்குது வந்து, யாருகிட்ட மோதிர தெரியுமா, அண்ணன் கிட்ட மோதிர தெரியுமா. உண்மையிலேயே அந்த காணொலியை பார்த்து விஜயே வந்து வருத்தப்பட்டிருப்பாரு. இது ஏதோ விஜய்க்கு எதிராக பண்ற மாதிரியே இருக்குது வந்து. விஜய தரன்னு இருந்து வந்து சேத்துல இறக்குறான் பாடுறான், அந்த மாதிரியான ஒரு படநிலை தான் இருக்குது வந்து. இப்படிதான் தோணுது. என்ன காரணமே புரியல வந்து. ஏன்னா திரும்ப வந்து இப்ப ஒரு கையை ஊனி கரணம் போட்டு ஒரு ஆங்கரா இருந்து ஒரு சாதாரண நிலையில இருந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணி அதுக்கப்புறம் சினிமாவில் வந்து இன்னைக்கு ஒரு உச்சத்தை தொட்டு ஒரு 70 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாப்புலன்னு வச்சுக்க. அந்த 70 கோடி ஒர்த் இல்லாமல கொடுக்குறாங்க வந்து. இன்னும் கேட்டா சிவகார்த்திக் இந்த படத்துல சம்பளமே வாங்கலன்னாங்க வந்து. லாபத்துல பங்குன்னு அவர் தான் முதல்ல தமிழ் சினிமாவில் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு வந்து. லாபத்துல பங்கு கொடுங்க, நல்லா ஒன்னா கொடுங்க, ஓடலன்னா அந்த நஷ்டத்துலயும் பரவாயில்ல அப்படின்னு. அந்த படத்து மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஜனநாயகன் வேற ஒரு ஜானர். ஜனநாயகன் உண்மையிலே பாத்தீங்கன்னா விஜயோடைய கடைசி படம். அவருடைய வந்து ஒரு தவேகா கட்சியினுடைய தலைவர் ஆயிட்டாரு. இன்னைக்கு தமிழக அரசியல்ல மிகப்பெரிய புயலா இருக்கிறாரு. அவருடைய கடைசி படம்னா அதை பார்க்கறதுக்கு ஒரு பெருங்கூட்டம் இருக்கும். தமிழகத்தில் வந்து 1100 ஸ்கிரீன்ஸ் இருக்குது. சரி, வேர்ல்டு முழுக்க வந்து 4000 ஸ்கிரீன்ஸ் இருக்குன்னா ஒரே வேலையில இந்த படம் வருது அப்படின்னா, ஜனநாயகன் வருது, பராசக்தி வருதுன்னா 3000 ஸ்கிரீன் அதுக்கு போட்டா 1000 ஸ்கிரீன் இதுக்கு வரட்டுமே. ஏங்க பீஸ்ட் KGF 2 வந்தப்போ என்ன சம்பவம் நடந்தது, பேட்டை வந்தப்போ என்னென்னலாம் விமர்சனம் வந்தது. இதெல்லாம் வந்து சினிமாவை பாருங்க வந்து. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு சாதாரண பையங்க, நம்ம வீட்டு பையன் மாதிரி ஒருத்தர், ஒரு சாதாரண சினிமாவே என்னன்னு தெரியாத ஒருத்தர் அப்படி வந்தாரு. வந்து மேல எழுந்து வந்திருக்காரு. இப்போ அவங்க தாத்தாவோ அவங்க அப்பாவோ அவங்க சித்தப்பாவோ ஒரு பெரிய ப்ரொடியூசராவோ பெரிய டைரக்டரோ சினிமாவில் பெரும் பலம் உள்ளவராக இருந்திருந்தா தனுஷ் சொன்னார் வந்து வாழ்க்கையே கொடுத்தேன் நான் அவருக்கு அப்படின்னு. அதேதான் சிவகார்த்திகேயன் சொன்னார், எனக்கு வாய்ப்பு தாங்க கொடுத்தாரு அப்படி. அதாவது யாராவது ஒருத்தர் எளிய நிலையில இருந்து வந்தா அவனுக்கு வாழ்க்கை கொடுத்தேன்னு சொல்றது. இப்ப வந்து இப்ப சிவகார்த்திகேயன் வேற ஏதாவது ஒரு பெரிய ஒரு பணக்காரருடைய பையனா இருக்கட்டும், வந்து நான் வாய்ப்பு தாங்க கொடுத்தேன் அவருக்கு. அவராவது நான் வந்து ஒண்ணுமே இல்லைங்க, சும்மா தாங்க அவர் கை காமிச்சு விட்டேன்னு வாங்க. அது அப்ப கீழ்நிலையிலிருந்து வரவங்களுக்கு நான் வாழ்க்கை கொடுத்தேன்னா வாய்ப்புக்கும் வாழ்க்கை கொடுத்தது வித்தியாசம் இருக்குல்ல. சரி, நீங்க வாய்ப்பே கொடுத்தீங்கன்னா அது எதிராளி தான் நீங்க வாழ்க்கை கொடுத்தேன்னு சொல்லணும். நீங்க போய் சொல்லிட்டே இருக்க கூடாது. சார், ஹீரோன்னு ஒரு படம், சிவகார்த்திகேயன் எவ்வளவு நடந்திருக்குது. ஹீரோன்னு ஒரு படம், அந்த படத்து மேல அந்த படத்திற்காக கடன் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 5 கோடிக்கு மேல போகுது. அது வட்டியோட சேர்த்து ஒரு 6 கோடி ரூபாய் வருது. அப்ப என்ன பண்றாங்க, அந்த கடன் கொடுத்து அவங்க வந்து அந்த தயாரிப்பு நிறுவனத்து மேல கேட்காம சிவகார்த்திகேயன் அடுத்து வந்து பிரின்ஸ்னு ஒரு படம் நடிக்கிறாப்ல. இந்த பிரின்ஸ் படம் நடிக்கிறதுல அவருக்கு கொடுக்குற சம்பளத்தை அவர்கிட்ட கொடுக்காதீங்க, இந்த படம் நஷ்டம், அந்த சம்பளத்தை எங்க கிட்ட கொடுங்கன்னு போது இந்த வழக்கு நீதிமன்றத்துக்குள்ள போகுது. வழக்கறிஞர் வந்து சிவகார்த்திகேயன் சார்பா வாதாடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஏங்க அவர் போய் நடிச்சாரு, அதுக்கான சம்பளத்தை வாங்கிட்டு வந்துட்டாரு ஒரு படத்துல. அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கும் இவருக்கும் எந்த இதுவும் கிடையாது. இவர் வந்து தயாரிப்பு பார்ட்னர் கூட கிடையாது, நடிச்சுதான கூலியை வாங்கிட்டு வந்துட்டாரு. இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காரு, இவர் சம்பளத்தை எப்படி கொடுக்க முடியும்? நீதிபதி அதான் சொல்றாரு. அதுல நான்சென்ஸ்ன்னு சொல்லி அதை தள்ளுபடி பண்ணிட்டாரு. அப்ப எந்த அளவுக்கு ஒருத்தன் சினிமா பின்புலம் இல்லைன்னா நீங்க எவ்வளவு பெரிய அழுத்தம் எழுதுவீங்க. நான் திரும்ப சொல்றது என்னன்னா, இந்த வளர்ச்சியை தாங்க முடியல. அதுவும் விஜய் அந்த கையில துப்பாக்கி கொடுத்தது என்னப்பா வந்து துப்பாக்கி நல்ல விதமா விஜய் நினைச்சிருந்தா யாருக்கு வேணாலும் கொடுத்துருக்கலாமே. நான் பேர் சொல்ல விரும்பல, எத்தனையோ நடிகர்கள் கொடுத்துருக்கலாமே வந்து. இப்ப விஜயோட அனுமானமும் ஒரு பக்கம் இருக்குல்ல, அதுக்காக இவர் கையில துப்பாக்கி கிடைச்சிச்சு, துப்பாக்கி கொடுத்துட்டாங்கன்னு ஒண்ணு அதை தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே சுத்திட்டு இருக்காருன்னா வந்து சிவகார்த்திகேயன் வந்து அந்த துப்பாக்கி கொடுத்தது பல பேர் காண்டாயி போச்சு. ஆனால் அந்த துப்பாக்கி வாங்கின பிறகுதான் நான் வந்து சிவகார்த்திகேயன் முட்டு கொடுக்குறேன், இட்டு பேசுறேன், எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன வேணாலும் கமெண்ட்ஸ்ல கீழே போட்டுங்க வந்து, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஒரு நடிகன் நம்மள மாதிரி சாதாரண நிலையில இருந்த ஒரு நபர் முன்னேறி வர்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்ப யாருதான் இங்க வரது வந்து இண்டஸ்ட்ரியில ஒருத்தன் மேல எழுந்து வந்தா அவனை அடிக்கிறதுக்கு, அவனை அமுக்கிறதுக்கு, அவன் மேல சுடுதண்ணி ஊத்துறதுக்கு, அந்த செடி வளராமலே இருக்கணும் அப்படின்னு அது வேர்ல வந்து நீர் பாய்ச்சறதுக்கு, வெந்நீர் பாய்ச்சறதுக்கு என்னெல்லாம் பண்றீங்க வந்து. துப்பாக்கி கொடுத்தது ஒரு தப்பா? ஒரு பிரபல தொலைக்காட்சியில இருந்து தான் வந்தார் அவரு. பெருமையா இருந்தது. அந்த தொலைக்காட்சியில இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, பெருமையா இருந்தது எல்லாருக்கும். அதே தொலைக்காட்சியிலிருந்து வந்தவர்கள் சினிமாவில ஷைன் பண்ண முடியாம போயிட்டு இதே சிவகார்த்திகேயன் என்னென்ன கிண்டல் பேச்சு பேசியிருக்காங்க தெரியுங்களா? ஒருத்தர் வந்து ஓப்பனாவே பேசினார், அது பேரை மட்டும் தான் சொல்ல. இப்போ ஒருத்தர் இருக்காரு, ஒரு நடிகர் இருக்காரு, முதல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணா 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 அண்ணான்னு கூப்பிட்டாரு. ஒரு 5-6 படம் 7-8 படம் நடிச்ச பிறகு என்ன ப்ரோ அப்படின்னாரு.
அடுத்து பாத்தீங்கன்னா, என்னம்மா பண்ணிட்டு இருக்கப்போ? இதுல என்ன தப்பு பண்றேன் நானு? அங்க என்ன இதுல என்ன திமிர்தானம் இருக்குது? இது என்ன இருக்குது? உங்கள பார்த்துட்டு கார் கண்ணாடி ஏத்தின்னு போயிட்டு உங்கள பார்த்துட்டு பார்க்காம போனா தானே தப்பு. ஒருத்தன் வந்து அடிநில்ல ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணிட்டு இருந்தா அதே நின்னுகிட்டே தான் இருக்கணுமா? அவன் அடுத்த நகருக்கு போகக்கூடாதா? அவன் மலை மேல ஏறக்கூடாதா? அதே டிவி நிறுவனத்துல இருந்து ஒரு நிகழ்ச்சியிலே கிண்டல் பண்ணியிருப்பார் ஒருத்தர் வந்து. இவங்கெல்லாம் யாருன்னா குட்ட தண்ணி அப்படியே தேங்கி போயிடுவாங்க. அவர் என்ன கிண்டல் பண்ணியிருப்பாருன்னா, துப்பாக்கி கொடுத்தேன், துப்பாக்கி கொடுத்தேன், துப்பாக்கி கொடுத்தேன்னு சொல்றீங்களா பிரதர்? அது ஏதாவது பண்ணுங்க. அதை வந்து சும்மா அது போட்டு இது பண்ணாதீங்க. இல்லைன்னா துப்பிடுவாங்க உங்களை. இப்படியே ஓப்பனா உங்களை துப்பிடுவாங்க. பேரை சொல்ல வந்து இது எல்லாம் வந்து ஒட்டு மொத்தமாக சிவகார்த்தியின் மீது என்ன கால் ஷீட் சொதப்படுறாரு. அப்புறம் வந்து பணம் சரியா எக்கச்சக்கமா பணம் வாங்குறாரு. இதெல்லாம் தாண்டி ஒரு பாலியல் சம்பந்தமான ஒரு குற்றச்சாட்டு. ஒரு ஒரு தனி மனித ஒழுக்கத்தை அங்கதானே நீங்க வந்து இது பண்ண முடியும். இவர் பொண்டாட்டி அவர் தூக்கிட்டாரு, அவர் பொண்டாட்டி இவர் தூக்கிட்டாரு. ஆச்சா போச்சா, நீ வந்து அந்த குடும்பத்துக்குள்ள பூந்து ஆமை மாதிரி இது பண்ணிட்டியே. நம்ம அந்த சம்மந்தப்பட்ட பொண்ணு வந்து அந்த பொண்ணோ யாரோ அவங்கள பொம்பளையோ நான் ஏதோ சொல்லலை வந்து அவங்க வந்து நின்று சோசியல் மீடியாவிலயோ இல்லை மீடியா முன்னாடியோ வந்து நான் ஆமாங்க இவர் தாங்க காரணம், இவர் தாங்க எங்க குடும்பத்துல வந்து வந்து கபடி விளையாடிட்டாரு, கேரம் போர்டு விளையாடிட்டாரு அப்படின்னு சொன்னா ரைட்டு. ஒரு ஆதாரமும் இல்லாமல் நீங்க மாட்டு எடுத்து இது பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா திட்டமிட்ட வன்மம் இது. இது விஜய நிச்சயமா பார்த்துட்டு இருப்பாரு. சரி வரட்டமேன்னு விஜய கூட ஜனநாயகம் கூட தான் வரட்டமே. என்ன இருக்குது வந்து என்ன இருக்குது? ஏன்னா அது ஒரு ஜானர் பண்ணுங்க வந்து ஜனநாயகன், இது ஒரு ஜானர் படம் வந்து ரெண்டுமே ஹிட் ஆச்சுன்னா பார்க்க தான் போறாங்க. ரெண்டு படத்துல ஏதோ ஒரு படம் வந்து ரசிகர்களுக்கு பிடிக்குது. அந்த ஃபர்ஸ்ட் ஷோ தானே வந்து என்ன பில்டப் பண்ணாலும் சரி, எந்த படமா இருக்கட்டும் வந்து எவ்வளவு பில்டப் பண்ணுங்கலாம் சமீபத்தில் பார்த்துருக்கலாம். இந்த 2025 பார்த்தோம் என்னென்ன பில்டப். இது யானை, இது வந்து திமிங்கலம், இது டைனோசரு, அதெல்லாம் சொல்லி கடைசியில் எலியா கூட இல்லாம போன இதெல்லாம் வந்து தியேட்டர் மண்டி காரி துப்பிட்டு போனாங்க ரசிகர்லாம். நீங்க யாருமே இங்க வந்து இதுதான் சின்ன படம் இதுதான் பெரிய படம் முடிவு பண்ணவே முடியாது. அதை தாண்டி ரசிகர்களுக்கு தான் அந்த உரிமை உண்டு. எந்த படத்தை பார்க்கணும், எந்த இதுல வரணும்னு. எந்த படம் வேணாலும் வரட்டுமே, யார் வேணாலும் வரட்டுமே. இன்னைக்கு தியேட்டருக்கு வர ஆடியன்ஸ் இருக்குதான் செய்யறாங்க வந்து. அதை தாண்டி வந்து ஆச்சா நீ வந்துட்டியா, நீ விஜய் கிட்ட மோதுறியா, நீ என்ன ஆவ தெரியுமா அப்படின்னா என்ன சாமி வந்து சரி மோதட்டுமே, ஏன் அடுத்த விஜயா தான் ஆகட்டுமே. ஆகிறதுக்கு ரொம்ப காலம் இருக்கும் வந்து. அவர் எந்த இடத்துல அடுத்த விஜய்ன்னு சொன்னதில்லை. விஜய் வந்து ஒரு காட்சியில் துப்பாக்கி தான் கொடுத்துட்டு போனாரு. அதுக்காக இவர் தான் என் இடத்த பிடிக்க போறாரு, இவர் தான் வந்து இவர் நான் சிஎம் ஆகிட்டுனா இவர் தான் துணை முதல்வர் அப்படிலாம் எதுவும் சொல்லிட்டு போல வந்து. ஆனால் ஒரு மனிதனை எதற்கு, அதுவும் வளர்ந்துகிட்டு வர மனிதனை, ஒரு கஷ்டப்பட்டு வளர்ந்த மனிதனை, கையை ஊனி கரணம் போட்டு வந்த ஒரு மனிதனை ஒரு சினிமாவில் பேரும் புகழும் பணமும் அடையும் போது அவரை எதற்கு கார்னர் பண்ணி அடிக்கிறாங்க என்பது பெரிய மர்மமாவே இருக்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.